வண்டியில பைக்ல நான் போய் நிற்கிறேன். ஏன்னா இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரை நான் வந்து ஆண்டவர்ன்ற மாதிரி இவங்க பண்ற கொடுமை, இந்த அரசியல்வாதிகள் பண்ற கொடுமை, வீட்டுல ஒண்ணு தட்டு போறோம், கிட்டிக்கு வந்து போறோம். ஒண்ணு என்ன அவங்க அம்மா சும்மா கலாச்சாரம் வந்து வாயில் அடிக்குது. என் வாயில் சும்மா அவங்க அம்மா தொடவான அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளைன்னு கேட்டா 2 பிள்ளை தான் சொல்லுது. ஆனா அவங்க அம்மா தொட்டா மட்டும் வாயில் அடிக்குது. பாத்தீங்கன்னா வீட்டுல செய்யற கொடுமை, அவங்க வேலை செய்யற இடத்துல கொடுமை. இவங்க கொடுமையான ஆட்களை பார்க்கும் போது ஐயோ இந்த பூமியே வேணாம், நீ ஏன் வந்து சீக்கிரம் போறேன்னு நல்லா தெரிஞ்சு. ஏன்னா சுத்தி பாக்குற இடம் படமா இருக்கு. நானுமே பாக்கல பைபிள் காலேஜ்ல யாரையும் பாக்குது பேர் கூட நிறைய பேர் தெரியாது. ஒருத்தர் வந்து என்ன கேட்கிறாரு, பா என்னப்பா நீ பேர் கூட ஸ்டூடெண்ட் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட் பேர் கூட தெரியும். அந்த அளவுக்கு இருந்தது. நான் யாரையும் பார்த்தா இவங்க என்னன்னா சுத்தி யாரும் நான் பண்றேன் அது பண்ணியா இது பண்ணியா இந்த சர்ச்சில் நடக்குது இப்படியே பாக்குறதுனால அது பாரு இங்க பாருங்க இந்த அறிவு ஃபுல்லா மண்டபம்ல நுழைஞ்சதுனால அப்படி அவனா தோணுது எப்படி வியாதி வந்துச்சான். மொத்தமா எங்க அப்பா இது வந்து பரம்பரை வியாதி அதே வந்துச்சு. அப்படி இது நோட்டம் விட்டு இதுலயே ரொம்ப ஆழமா பண்ணுறது. அது உள்ள போய் அதிகமா பதினால சாவ மாட்டேன்னா சாவ மாட்டியா சாவ மாட்டியா நம்ப முடியல. ஏன்னா சுத்தி இது போய் நடந்துதான் உள்ள ஆழமா பதினதுனால சாவ மாட்டேன்னா அவனுக்கு எது எப்படி விகற்பமா இருக்கு. விகற்பமா இருக்கு. நம்மள கேட்டா பைத்தியம் மாதிரி பண்ணுவான். பைத்தியம் பாரு நீ சுத்தி நல்லா உத்து பார்த்ததுனால உன்னால நம்பணும். இதை நல்லா உத்து பாரு. கர்த்தர் கண்டு தான் பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனசாகப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விஷனமா இருக்கு. கவனிச்சீங்களா என்ன சொல்றாரு? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகிச்சு. ஏன் பொருந்தினாரு? இதுதான் பொருந்தினார். அக்கிரமம் மிகுதியாக சொல்றாரு. அதே நன்மை செய்வதற்கு மிகுதியா இருந்தா பொறுப்பாரா? இருக்கவே மாட்டார். ஹலோ, நான் கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான், நான் பனையை போல செல்வி திடீர்னு கேள்வி போல ஓங்கி வளருவேன். நான் நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் செழித்தா பட்டணம் கழிவுறும். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஒரு நீதிமான் பட்டணத்துல இருந்தா நல்லது. ஐயோ நல்லது போயிட்டாருப்பா அப்படின்னு அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க? உயிரோட இருந்தா ஒன்னும் நல்லது பண்ணியிருப்பாங்க. அப்போ அக்கிரமம் பெருகுறதுனால தான் கொடுக்குறாரு. இப்ப நீதிமான்ல நீ கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் நீதிமான்ல எல்லா நீதிமானும் ரொம்ப நாள் இருக்கணுமா வேணாவா? சாவே இருக்கணுமா வேணாவா? இருக்கணும். அதான் ஆண்டோட சித்தம். ஆமென்.